அடுத்து முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ சொல்லு, முதலமைச்சர். உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? அது பதில் சொல்லு நீ. உண்மைதான் சார். சரி, கொத்து பொத்தா போட்டது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீகவுண்ட் கேட்டிருந்தாங்க. அதற்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் சார்பில் வந்துட்டு ரீகவுண்ட் நடத்தினாங்க. அனைத்தும் சரியாகவே இருக்கிறது என்று நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கோம். முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கொத்து பரோட்டா எப்படி போடுவார்கள்? இப்படி இருந்தால் போட்டு டம்மு 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 அதான்ப்பா, அந்த மசாலா மசாலெல்லாம் போட்டுட்டு பரோட்டா பிச்சு போட்டுருவாங்க. பிச்சு போட்ட பரோட்டா மீண்டும் ஒன்றாகுமா? அப்போது கொத்தியது தான் இல்லையா? அப்போ அதை போய் நீங்கள் சரி பண்ணணும், போய் இது பண்ணணும்னு போய் பார்க்குறீங்க. இன்னொன்று முன்னாடியே கொத்திட்டாங்க, அது பழசாயிருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது அவருக்கு நல்லது என்று எனக்கு தோன்றும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போது அந்த திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ரீகவுண்டிங்கு கேட்குறாருன்னா அதில் பொருள் இருக்கிறது. ஒரு ஓட்டில் தோற்றுருக்காரு, அதில் பொருள் இருக்கிறது. இல்லை ஒரு 50 ஓட்டில் ஒருத்தர் தோற்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. 200 ஓட்டில் ஒருத்தர் தோற்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அப்போ போய் நீங்கள் ரீகவுண்டிங் கேட்குறதுல பொருள் இருக்கிறது. 8000 ஓட்டு. சரி, போன தடவை தாவேக்கு ஆட்சி இருந்து இது மாதிரி நடந்திருந்தா கூட பரவாயில்ல, உங்களோட ஆட்சி. ஸோ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோடல் ஆஃபீஸரை போட்டு நம்ம ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு தான் கணேசனை போட்டிங்க. அதுவும் நடக்கலை. நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களே ஒரு வாட்டி ரீகவுண்ட் ஒன் மோர் போயிடலாமா என்று அவரே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. கூட இருக்க அல்லக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. கரெக்டா அண்ணே? எதுக்கு ஒரு வாட்டி ரீகவுண்ட் பார்த்துடலாண்ணே. ஸோ இப்போது காலேஜெலாம் படிச்சிருக்க, வாத்தியாரை செட்டிங் பண்ணி ரீவேல்யூவேஷன் போட்டால் அதில் அர்த்தம் இருக்குது. சார் போட்டு விடுங்க சார். இது எப்படியா நடக்கும்? ஸ்டாலின் அரசியலுக்கு லாயக்கு இல்லை. தேர்தலுக்கு முன்பு நடந்த ஒரு உரையாடலை சொல்கிறேன். போலிங் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள். எனக்கு எப்படிங்க இருக்கு என்று கேட்கிறார். அண்ணே, என் தொகுதியிலே கஷ்டண்ணே, என்னமோ நினச்சோம், பயலுங்க இந்த சின்ன பயலுங்க அடிச்சிடுவாங்க போல இருக்குது என்று ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி அப்படின்னோடனே, அநேகமாக எனக்கே புட்டுக்கொண்டு தோணுது என்று அவர் சொல்கிறார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் எனது அருமை நண்பர் கே நேரு வருகிறார். ஸ்டாலின் கேட்குறார், என்னண்ணே அப்படின்ட்டு. அண்ணே, ஒரு 2 தானே டஃப் டெல்டாவில். காமராஜ் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது, இந்த விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிடும் அப்படி போல இருக்குது. இப்போ மீறி 38 அடிச்சிடல அண்ணே. நேருவுக்கு பின்னாலேயே வேலு. அண்ணே, 28ல் ஒரு 3 தான் டவுட்டு, 25 கன்ஃபார்மாக அடிக்கணும். அவர் இந்த முதல்ல சொன்னாங்களா 3 பேர் அண்ணே டஃப்னுன்ட்டு, மூஞ்சே சரியில்லையா அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேருவும் வேலுவும் வந்து இந்த கணக்கை சொன்னோன்னே ரைட்டு அப்படின்னா அப்படியே மலருதான் முகம். 3ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட் கவுண்டிங்கு. இன்னைக்கு வேலுகிட்ட கூப்பிட்டு, என்ன எப்படி இருக்கு அண்ணே, கூட்டணியோடு சேர்த்து 150 தாண்டிடுவோம்னே. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வச்சுக்கலாமா, இல்லை அந்த அம்மா எப்பவும் வந்து சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா கட்டடத்தில் வைப்பாங்க, நேரு இது வைக்கலாமான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்பாடு பார்க்க போயிடுவேன் நான் இப்படி பேசினாராம். இவரும் சந்தோஷமா நம்மளையே கொத்து பரோட்டா போட போகிறாங்கன்றது கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியும். தொடக்கம் முதலே இப்படித்தான் கூட இருப்பவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். இல்லை, அதை தான் அவர் விரும்புகிறாரு. அது மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறது தான் விரும்புகிறாரு. இக்னோர் நெகட்டிவிட்டி. முன்னாள் எம்எல்ஏவாக வீட்டில் உட்கார வேண்டியதுதான். இக்னோரிங் நெகட்டிவிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், இக்னோரிங் தி ட்ரூத் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் ஸ்டாலின். இவருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. உதயநிதி தெரிஞ்சுக்க விரும்பலை. தெரியும் தோற்றுருவன்னு, என்ன இப்போ தோற்றுட்டு போகிறது. அதனால் தான் அவர் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு உள்ளபடியே பாவமாக இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களை நினைத்தால். ரொம்ப நான் இதாக சொல்லலை, உள்ளபடியே மனசு வருத்தமாக. நம்ம விமர்சனம் பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு புறம் ஓரமாக வைத்து விட்டால் அடுத்த வாரம் பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. டிவியில் தானே பார்க்க முடியும் உங்களால், இல்லையா? ஸோ அது வருத்தமாகத்தான் இருக்கும். மருத்துவர் ஐயா ஓய்வெடுத்ததை போல இன்னொன்று, நீங்கள் போய் விஜய்கிட்ட எல்லாம் போட்டிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. ஏற்கனவே உங்கள் அப்பா வேணாலும் மொக்க பண்ணுகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் இளைய தலைமுறை தான் இனி அடுத்த கட்ட அரசியலை நகர்த்த வேண்டும் என்று காலம் அனைவருக்குமே கட்டளையிட்டு இருக்குது. இன்னொன்று, விஜய் அவர்கள் டைலாக் பஞ்சா பேசுவார். இவர் ஆகன்னு இருந்தாருன்னா எங்கள் மக்கள் அந்த மொக்க பஞ்சு அது ஆக. இவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுறது உள்ள மனசாரவே சொல்கிறேன் நான். சும்மா இந்த அரசியல் விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி ஓய்வு பெறட்டும், ஒப்படைச்சிட்டு போட்டோம்.